மாஸ்டர் சாத்விக். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. சரி நான் விட்டுட்டேன். சரி இன்னைக்கு வந்து நான் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக மாறி இருக்கேன். முன்னாடி எல்லாம் எனக்கு என்ன அப்படின்னு கிரிக்கெட் ஃபேன் தான். கொஞ்சம் ஃபுட்பால் இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃபுட்பால்லையும் இருக்கேன். இப்போ பார்க்குறானே கிரிக்கெட்லேயும் இருக்கேன். இப்போது ஃபுல்லாக கிரிக்கெட் வந்துட்டேன். இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஸ்லாக் அப்படின்ற பிராண்ட். இந்த ஜாஸ்போ இருக்குல்ல, இந்த பிராண்ட் ஜஸ்ட் ஆட் ஸ்போர்ட்ஸ், JAS ஜாஸ் போ, ஜஸ்ட் ஆட் ஸ்போர்ட்ஸ் அவ்வளோதான் போ அப்படி போல சும்மா தான் கைஸ். அந்த பேட் அந்த பிராண்ட்லேருந்து ஜாஸ்போலேருந்து இந்த ஸ்லாக்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேட் வாங்கியிருக்கேன். அன்பீட்டபிள். நான் எங்கே வாங்கினேன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ரேட் வந்து 389 ஆமாம் 389. 400 சொன்னார். 400 கொடுத்தேன். சாரி 500 கொடுத்தா மிச்சம் 100 ரூபீஸ் சேர்ந்து குதிரை. அது எல்லாருக்கும் தெரியும். சரி இது ஒரு பிளாஸ்டிக் பேட்டு. நான் போய் பிளாஸ்டிக் பேட் வாங்கியிருக்கேன்னு கேட்காதீங்க. இது ப்ரொஃபஷனல் பிளாஸ்டிக் பேட். அதனால தான் இது வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் கொடுத்தாரு. இந்த மாதிரி பேக்கேஜிங்லாம் செம்மையாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் கிழிஞ்சிருக்கேன். கொடுங்க நம்ம பார்த்துக்கலாம். இது அமேசான் கார்டுகள்லேருந்து வந்த இந்த மினி பேக்கேஜிங், கியூட் பேக்கேஜிங் நல்லா இருக்கா? கை வலிக்குது. தேவைப்படி பாருங்க. ஒண்ணுமா இருக்கு. நான் எங்க பிரிப்பேன்னு தெரியல. எனக்கு வேற டவுட்டா இருக்கு. இங்க வேற கேட்டிருக்கா. இது வந்து கிட்டத்தட்ட 900 grams or something. 900 grams or something. 3.4 inch. ஹிப் சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் வாங்கிக்கிறேன். எத்தனை டேப்பு வந்துச்சுடா. ஆஹா இதுக்குள்ள ஒரு பேக்கேஜிங்கா? சொல்லி முடிச்சது. இது பாருங்க. பேட்டு செம்மையா இருக்கு. கிட்ட போனாலே முடியல. செம்மையா இருக்கு. இந்த மாதிரி ஷைனியா இருக்கு. இது பாருங்க கைஸ், இதுக்கு மேல ஒரு பேக்கேஜிங். அன்பீட்டபிள் ஜாஸ்போ. செம்மையா இருக்குது பேட்டு. இப்படி இருக்கு பாருங்க. பிளாக் யாருக்கு தான் பிளாக் பிடிக்காது? அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. செம்மையா இருக்கு. சரி பிடிக்கணுமா? நல்லா பிடிச்சா இந்த ஸ்டிக்கரிங்கும் வந்துருமோ? பயங்கரமா இருக்கு. எனக்கு வேற நல்லா இருக்காது. சரி நம்மளும் பிடிப்போம். பிளாஸ்டிக் தான். இன்னும் ஆகலை இது வரைக்கும். இன்னும் ஆடவும் கூடாது. ஸ்டிக்கரிங் ஜஸ்ட் வாவ் அப்படிதான் சொல்லுவாங்க. ப்ராடக்ட் மாதிரி கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் என் பர்த்டேக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கிஃப்ட் பண்ணாங்க பர்த்டேக்கு. என்னன்னா ஒரு ஃப்ளையிங் பால் தெரியும்ல, அந்த ஆன் பண்ணிட்டு தூக்கி பண்ணோம்னா பூமரேங் பண்ணி போயிட்டு மாக்கிட்டே வரும். அதுக்கு பதில் எடுத்துமா கொடுத்துருப்போம் அமேசான் கார்டில். நான் அமேசானு ஸ்கிப்பிங் ரோப் கொடுத்துருப்பாங்க. கடுப்பாயிட்டேன். வாசனை வருது. செம்மையா சென்ட் சம்பரம் இருக்கு. அப்பா ஸ்டிக்கர் இங்கே மேட் ஃபினிஷ்லாம் பயங்கரமாக இருக்கு. ஐயோ இங்கே வேறு இருக்கா. இந்த கிரிப்பு கொடுத்துருக்கான். இது என்னமோ முள்ளு பயங்கரமாக இருக்குது கிரிப்பு. இதெல்லாம் கை விட்டு வழுக்கவே வழுக்காது. வேர்த்தாலும் வந்து ஆகாது. ஒரு சில பேருக்கு பேட்டெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஆகும். பேட்டை பிடிச்சி கரெக்டாக இப்படி அடிக்கலாம். இந்த பேட் இல்லை, இந்த தனி பேட் எஸ்எஸ் பேட்டில் வச்சு கிரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. டெக்காத்லான் ஒரு பேட் இருக்கும்ல, அந்த பேட்டை வச்சு அடிக்கும் போது ஃபுல் ஃபோர்ஸில் 6th அடிக்கும் போது கையெல்லாம் அப்படியே வேர்த்து ஊற்றும். அது எப்படினாலும் ஊற்ற நல்லா இருக்கும். வேர்த்து அப்படியே வழுக்கும் கீழே கிரிப்பு. இல்லையா பாருங்களேன், இந்த கவர்லேயே அச்சு வந்துச்சு. இந்த கிரிப்பு அந்த அளவுக்கு எப்போ எவ்வளோ கிரிப் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கவர்ல அந்த அச்சு வந்துச்சு மோல்டு. வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. நல்லா இருக்கு. பட் இழுத்து இப்படி அடிக்கிறோம்ல, அது நல்லா இருக்கு. நீங்கள் பசங்க ஒரு மேட்ச் போட்டு இது எப்படி இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுறேன்னா அடுத்த வீடியோவில் வந்து இதோட ஃபுல் பவர் யூசேஜ் பொட்டென்ஷியல் இல்லை யூசேஜ் பவர் ரொட்டேஷன் தானே ஒன்று. அதனால் ஃபுல் ஸ்ட்ரென்த்து போட்டு அடித்து இது பிஎல் ஸ்டிக்கரிங்னால நல்லா இருக்கும்.
இதே பெயிண்ட்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது வழுக்கிற மாதிரி இருக்கும்ல, பட் நல்லா இருக்குது இது. டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் மீ. இதை பாருங்களேன், வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் மீ. அண்டர்ஸ்டிமேட் ஜாஸ்போ, ஜஸ்ட் ஆஸ்போர்ட்ஸ். நான் சொன்னேன்ல ஜாஸ்போன்னு. இதை பாருங்க, நியானு ஒயிட்டு பிளாக்கு இதில் நல்லா இருக்குது. இதை பாருங்க, ஜாஸ்போ, ஜஸ்ட் ஆஸ்போர்ட்ஸ். ஜாஸ்போனா எப்படி தெரியுமா, இந்த ஜேக்கு வந்து ஜஸ்ட்டு, ஆடுக்கு வந்து இந்த ஏ, அதான் ஏ தான் ஆடு, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இந்த எஸ், அது ஜஸ்ட் தான் ஸ்போர்ட்ஸு. இதில் 3 இதை சேர்த்து தான் ஜாஸ் அப்படின்னா. அப்போ அந்த பிஓக்கு என்னன்னு தெரியலையா? ஏ ஜாஸ் போயிடு, வந்துட்டு போயிடு, அர்த்தம் போல. ஜாஸ் போயிடு, ஜாஸ் போ ஈக்குவல் டு ஜாஸ் போ, கிட் பேட். இன்னும் செம்ம மேட் ஃபினிஷில் இருக்குது. இந்த ஸ்டிக்கர்லாம் ஒரு மாதிரி ஷைன் ஆகுது. மேலே கோல்டு லைட் போட்டுக்கோங்க, ரிங் லைட் இல்லை, ஒரு ஃப்ரேம் லைட் மாதிரி போட்டுங்க. அதில் வந்து லைட்டு கோல்டு லைட் அப்படியே மின்னுது. இதை பாருங்க, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த இதில் பாருங்க, ஸ்லாக் இது அன்பீட்டபிள், செம்மையாக இருக்குது பேட், ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேட். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய். ஐயோ.